வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆன்மீகம், ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, பெயர் மாற்றம், ராசி ரத்தின கற்கள் இதை குறித்து 35 வருடங்களுக்கு மேலாக அனுபவம் உள்ளவங்க தெய்வீக ஜோதிடர் திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் நமக்கு நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக ஜோதிட ரீதியாக பல விளக்கங்கள் நிறைய ஆண்டுகளாக நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் பேச போறோம், வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். வணக்கம் சார். நாங்க ஒரு வாரம் காத்துட்டு இருக்கோம் சார் உங்ககிட்ட கிடைக்கக்கூடிய பதிலுக்கு. எதுக்கு நீங்க மறந்துட்டீங்களா சார்? போன வாரம் நம்ம என்ன பேசணும் கன்க்ளூஷன்? அப்ப இந்த சர்பதோஷம், நாகதோஷம் இதை பத்தி எல்லாம் நீங்க பேசுனீங்க. அப்போ ஆதிசங்கரர் விஸ்வாமித்திரருக்குலாம் இந்த சர்பதோஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிகழ்ச்சியை முடிச்சோம். அந்த பதில் இப்ப உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன் சார். ஆதிசங்கரரும் விஸ்வாமித்திரரும் மட்டும்தானா? பகவானே இங்க இறங்கி வந்த பிறகு கூட கிருஷ்ணனே காளிங்க நர்த்தனம் ஆடித்தான் நாக சாபத்தை போக்கினான். ஓகேங்க சார். இன்னொன்னு, வாசுகி அப்படிங்கிற அந்த பெண் பாம்பு அது அழித்தான். இப்படி யமுனா நதிக்கரையிலேயே இத்தனை யாகங்களும் யோகங்களும் செய்தாலும் பகவானே வந்தாலும் இந்த பூமிக்கு கட்டுப்பட்டு அந்த நாகத்தை அடக்குனது மிகப்பெரிய ரகசியம். ஆனா நீங்க கேட்குற மாதிரி ஆதிசங்கரருடைய ஜாதகத்திலையும் சரி, விஸ்வாமித்திரருடைய ஜாதகத்திலையும் சரி, அந்த நாக சாபத்தினால என்ன ஆச்சு? விஸ்வாமித்திரருக்கு ரம்பாங்கிற பின்னாலேயும் தன்னுடைய தவப்பலனை இழந்தார். ஆதிசங்கரர் சைவ வைணவத்தை பத்தி விவாதிக்கும் போது வடநாட்டுக்கு போய் கோலோத்துகிறார். அப்ப போகும்போது என்ன ஆகுதுன்னா, வைஷ்ணவின்னு ஒரு பெண், அந்த பெண்ணோடு தர்க்கம் செய்யும் போது சம்சாரத்தை பத்தி தெரியாத உங்களுக்கு இந்த இறைவனை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது அவர் செஞ்ச அந்த அற்புதங்கள் அந்த நாகத்தையே அடிச்சு ஒடிச்சு தீர்த்து மிகப்பெரிய விடையை கொடுக்கிறார், மிகப்பெரிய சாதனை செய்கிறார். 33 வயதில் யாரும் செய்யாத அந்த சாதனைய இந்த நாக சாபத்தினால சாதிக்க முடியுது. ஆக நீங்க நல்லா புரிஞ்சுங்க, சோதிக்க பிறந்தவர்கள் நாகதோஷம் உள்ளவர்கள், சாதனை செய்ய உள்ளவர்கள் நாகதோஷம் உள்ளவர்கள். ஏன்னா காளிங்க நர்த்தனம் கிருஷ்ணன் ஆடி ஜெயித்தான் நாகதோஷத்தை. அதே மாதிரி இன்னொரு ரகசியம் சொன்னா நீங்க ரொம்ப ஆடி போயிருங்க. என்னங்க சார்? பாண்டு மகாராஜா, தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்கள் புரிந்து கொள்ளுங்கள். தயவு செஞ்சு நாகதோஷம் இருக்கு, சர்வதோஷம் இருக்குன்னு பயப்படாதீங்க. தாராளமா வாங்க. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நான் சென்னையில தான் இருக்கேன். உங்க ஜாதகங்களை கொண்டு வாங்க. திருமண தடை ஏங்கிறத ரொம்ப எளிமையான பரிகாரத்தில் பார்க்கலாம். அதுக்காக தான் இதை பாருங்க. பாண்டு மகாராஜா ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட போகும்போது 2 பாம்புகள் பின்னி பிணைந்து இருந்தது. அந்த பின்னி பிணைந்திருந்த பாம்பை அடிச்சுட்டாப்புல. ஆனா அந்த 2 பாம்புமே பக்கத்துல ஆசிரமத்துல இருந்த ஒரு வேதியர், அவர் அந்த பாம்பு ரூபத்துல இருந்ததுனால பெற்ற சாபத்தினால தான் தன்னுடைய வாழ்வையே இழந்ததாக நமக்கு ஆன்மீகம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. புராணங்கள்லயும் சரி, வரலாற்றிலையும் சரி, இந்த நாகங்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டு இருக்கிறது. வாழ்க்கையை நம்ம எப்படியெல்லாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு, பஞ்சமி அன்னைக்கு சில எளிமையான பரிகாரங்கள். இதுக்கு நீங்க நாகத்தை தேடிட்டு போகணும், நாக புற்றுக்கு பால் ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாக பிரதமைகளை செஞ்சு வீட்டிலேயே சில எளிமையான பரிகாரங்கள், செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ராகு காலம். அதனால தான் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, கேலண்டரை பார்த்தாலும் சரி, தின கேலண்டர் பார்த்தாலும் சரி, ராகு காலம், யமகண்டம், குளிகை காலம் அப்படின்னு வரும். இப்போ கூட நம்ம இந்த பிக்சர்ல நம்ம போன வாரம் கூட காட்டணும், இந்த வாரம் கூட காட்டணும். ஒரு நாளைக்கு தேவையானது ராகு காலம், யமகண்டம், குளிகை காலம். இந்த ராகு காலம், யமகண்டம், குளிகை காலத்துக்கு நிறங்கள் உண்டு, குணங்கள் உண்டு, மனங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளுமே மாறுமா சார்? இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த நாகத்துக்கு நிறங்கள் உண்டு. இது கருப்பு, கருநாகம். அடுத்து பாருங்க
அது என்ன நாகம்? அந்த நாகம் கலர் மாறும். கோதுமை நாகமாக மாறும், வெண்ணாகமாக மாறும், செந்நாகமாக மாறும். இந்த நாகங்களுடைய இது என்ன பிரதிபலிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகு காலம் என்பது இறைவனை தொழுவதற்காக. சரிங்க சார். யமகண்டம் என்பது ஆயுள் பாவத்தை குறிப்பதற்காக. ஆயுள் கண்டங்கள் இருந்தாலோ விரயங்கள் இருந்தாலோ, வெறும் ஆயுள் கண்டம்னா ஆயுசு மட்டும் இல்ல, விரயங்கள், பண விரயங்கள், திரவிய நாசங்கள், இதுக்கெல்லாம் ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல். வீண் செலவுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய. நிச்சயமாக அந்த நாகத்தினுடைய வாய் பாருங்க, அந்த வாய் எப்படி திறந்திருக்கு. இந்த லக்னத்துல ராகு இருந்தாலே அவனுடைய வாழ்க்கையே நாகத்தினுடைய வாயில இருந்தா. ஆனா பல்லே இல்ல பாருங்க, ஈஸியா வெளியே வந்துடலாம். இதுக்கு அதிபதி யார் தெரியுங்களா? நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, சுப்பிரமணிய சுவாமி, முருகன் அதிபதி. இந்த இறைவனை வழிபட்டால் எத்தனை பேரு கந்த சஷ்டி கவசம் பார்க்காம சொல்வீங்க? அந்த காலத்துல திருமணமாகாத பெண்கள் அத்தனை பேரும் திருப்பாவை, கந்த சஷ்டி கவசம் நோன்பு நோற்றார்கள். இந்த நோன்புன்னு சொன்னாலே விரதம் இருக்கிறது, சஷ்டி விரதம். சஷ்டி விரதம், சஷ்டியில் விரதம் இருந்தால் மிக அற்புதமான குழந்தை பிறக்கும்ங்கிறது. ஆமாங்க சார். அப்படித்தான் ஒரு காலர் வந்திருக்கார், பார்க்கலாம் சார். யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நல்ல நேரம். ஹலோ, சொல்லுங்க, உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு, நீங்க பேசலாம். விட்டு விட்டு கேக்குதுங்க. ஹலோ, சொல்லுங்க. டிவியை பார்க்காம தாராளமா பேசுங்க, உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம அடுத்த காலரை பேசுவோம். சொல்லுங்க. சரி, நம்ம அடுத்த காலர் போவோம். ஏன்னா நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த விஸ்வாமித்திரர் கதையும் இந்த இது மட்டும் பிரயோஜனம் இல்ல, ஆனா அவர்கள் இருந்து நம்ம சில பாடங்களை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க சார். நீங்க சொல்ற போல ஆதிசங்கரர் விஸ்வாமித்திரருக்கே சர்பதோஷங்கள்லாம் இருக்கு. நம்மள சாதாரண மனுஷங்க தானே சார். ஒவ்வொருத்தருக்குமே ஜாதகத்துல வெவ்வேறு விதங்கள்ல இருக்கக்கூடிய இந்த நாகதோஷம், சர்பதோஷம், கால சர்பதோஷம், இதெல்லாம் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தும் சார்? ஒரே ஒரு கால சர்பதோஷம் இருக்குன்னு நினைக்காதீங்க. சரிங்க. எல்லா ஜோதிடர்களும் கால சர்பதோஷங்க, இது 30 வயசுக்கு மேல கால சர்ப யோகங்க, அது ஒரே ஒரு கால சர்ப தோஷம் அல்ல. சரிங்க சார். இதை பார்க்கறதுக்கு அனுபவம் மட்டுமல்ல, உங்களுக்கு நிதானமும் பொறுமையும் வேணும். அது என்ன கால சர்ப தோஷம்னு தெரிஞ்சுக்கணும். அந்த கால சர்ப தோஷத்துக்கு காளஹஸ்திக்கு போகணுமா, திருப்பாம்புரம் போகணுமா, திருநாகேஸ்வரம் போகணுமா, எதை எந்த கோவில்ல போய் எப்படி செய்யணும்னு இருக்கு. வெறும் அர்ச்சனை அபிஷேகம் செய்தால் பிரயோஜனம் இல்லை. ஓகேங்க சார். நான் பரிகாரம் சொல்லும் போதே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு. அந்த கோவில்ல ப்ளூவா பால் மாறுறத பார்த்துட்டு எல்லாருமே வருவாங்க. ஆனா அந்த யோக ராகு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரிதான் காளஹஸ்தியில எத்தனையோ பேர் எங்க யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் சேருங்க. ஆனா மறைந்து இருக்கிற மிகப்பெரிய ரகசியம் காளஹஸ்தியில யாருக்குமே தெரியாது. வாயுஸ்தலம். அந்த வாயுஸ்தலத்துல மூலஸ்தானத்துல எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கர்ப்ப கிரகத்துல வாயுவே இருக்காது, வேக்கன்ட், இது வேக்கம். ஆனா சுவாமிக்கு எதிரில் இருக்கிற அந்த விளக்கு, அந்த விளக்கு மட்டும் ஆடிக்கொண்டே இருக்கும். எதனால சார்? என்ன சூக்ஷ்மம் இருக்கு அந்த வாயு ஸ்தலங்கிறதுனாலையும், வாயு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் போய்கிட்டு இருக்குங்கிறதுனாலையும் இறைவன் இப்பவும் நிதர்சனமாக பிரதட்சிணமாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு, காட்சி கொடுத்துட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த இறைவனை அங்க ஜோதி ரூபமாக வாயு ரூபமாக பாக்குறீங்க. அதை யார் பார்க்கணும்? பூராட நட்சத்திரக்காரர்கள். எந்த நாள்ல பார்க்கணும்? வாயு பஞ்ச பூதங்களுடைய சக்தி பெற்றவர்கள் அந்த கோவில்கள்ல போய் சில ரகசிய பரிகாரங்களை செஞ்சா, தான தர்மங்கள், நீங்க நல்லா புரிஞ்சுங்க, நாகத்தை ரெஃபர் பண்றதுக்கே காரணம் ஏன்னா தானம் தர்மங்கள். தான தர்மங்கள் செஞ்சா உங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம நாக கர்மம் போகும். வணக்கம், நல்ல நேரம். ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, விருதாச்சலத்துல இருந்து ஐயப்பன் பேசுறேங்க ஐயா. ஏங்கப்பா சொல்லுங்க. விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில் சொல்லுங்க. மகனுக்கு பாக்கணுங்க ஐயா, பேர் சந்தீபினியன், 9/8/2001, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சரி, மாலை 4:45 பிறந்தாருங்க ஐயா. வெரி குட். இப்ப எங்க இருக்காரு அவரு? விருதாச்சலத்துல இருக்காருங்க ஐயா. ஒரே ஒரு கேள்விதான்,
வாயை திறக்காத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. வாயை திறந்தாருன்னா பயங்கரமா பேசுவார், தெளிவா பேசுவார், கொள்ளுன்னு பேசுவார். கரெக்ட்? சரிங்கய்யா. எப்படி படிப்பான், எதிர்காலம் எப்படி அமையும், இதுதான் உங்க கேள்வி. கடந்த 2 வருஷமா உங்களை பாடா படுத்தி எடுத்துட்டான். சரிங்கய்யா, கண்டிப்பா நீங்க அந்த கேள்வி தாங்க ஐயா, எப்படி படிப்பாரு எதிர்காலம் தாங்க ஐயா. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னங்க, உங்க பக்கத்திலேயே விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில், நினைச்சதை சாதிக்கலாம். அதுவும் இவனுக்கு நடந்துகிட்டு இருக்கிற இப்ப மகாதிசை என்ன தெரியுங்களா? கேது மகாதிசை. இந்த கேது மகாதிசைக்கு நான் கொஞ்சம் எளிமையான பரிகாரங்கள் சொல்லலாம். கொள்ளு இருக்குங்களா? என்னுடைய ஆபீஸை தொடர்பு கொள்ளுங்க. சங்கு ஒரு 5 மணி சங்கு தருவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்துல நான் கொடுக்குற அந்த சங்குல கொள்ளு போட்டு நல்ல எண்ணெய் ஏற்றி விருத்தகிரீஸ்வரர் கோவில்ல 5 ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல விளக்கு போடுங்க. இவனுக்கு மெமரி பவரும் அந்த கோபமும் டென்ஷனும் டைவர்ஷனும் போய் நல்லா படிப்பாரு. கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அழுத்தமைக்கு நன்றி சார். நேயர்களே, இப்ப ஐயா சொன்னாங்க இல்லையா, அந்த மணி சங்கு, இது மட்டும் இல்ல, டிவில ஸ்க்ராலிங் இருக்கு பாருங்க, சங்கு ஸ்டாண்ட், சங்கு வளையல், கோமதி சக்கரம். நாளைய தினம் வாஸ்து நாள் இருக்கு. வாஸ்து நாளுக்கு செய்யறதுக்கு, இடசுத்தி பண்றதுக்கு, சங்கு ஸ்தாபனம் செய்யறதும், மூலிகை திரி, மூலிகை பொடி போட்டு நம்ம வீட்டை சுத்தி செய்யறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ப்ராப்பரா செஞ்சீங்கன்னா வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகும். இது கட்டப்போற வீடுகளுக்கு மட்டும் இல்ல, கட்டி நீங்க குடியிருக்கிற வீடுகளா இருந்தாலும் இடசுத்தி செய்யறது ரொம்ப அவசியம். சார், நீங்க சென்னையில தான் இருக்கீங்க. இந்த வாரம், இந்த மாதம் முழுக்க நீங்க சென்னையில தான் இருக்கீங்க. வெளியூர் விஜயம் எதுவும் இல்லை. இப்ப நேயர்கள் இன்னைக்கே வந்து உங்களை அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அதற்கு இப்ப நம்ம டிஸ்பிளே பண்ண போற கான்டாக்ட் நம்பரும் சரி, அட்ரஸ் எப்படி நம்ம ஆபீஸ்க்கு வருதுங்கிற ரூட் மேப்பே இப்ப நம்ம டிஸ்பிளே பண்ணிடலாம். தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அட்ரஸை எழுதி வச்சுங்க, ஃபோன் நம்பரை எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்க கஷ்டப்படவே வேண்டாம். ஆடியோலையும் கொடுக்க போறாங்க, வீடியோலையும் பாருங்க. அந்த இடத்தெல்லாம் கிளியரா பார்த்துட்டு நீங்க தாராளமா வரலாம். நான் மீண்டும் சொல்கிறேன், ஜோதிடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பொக்கிஷம். வெறும் வாய்க்கு வந்தது சொல்லாம கணக்கு போட்டு சொல்லி அதுல உள்ள ரகசியங்கள், சூட்சுமங்கள், உங்க ஜாதகத்துக்கு உள்ள பரிகாரங்கள் வீட்லேயும் உங்க ஊர்ல உள்ள கோவில்லையும் எப்படியெல்லாம் போய் செய்யலாங்கிறதான் இந்த நல்ல நேரத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சி. இதோ உங்கள் பார்வைக்கு என்னுடைய வீட்டு அட்ரஸ். கண்டிப்பா சார். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, பெயரியல், கிராஃபாலஜி, ராசிக்கற்கள், கைரேகை, பிரச்சன்னம், சாமுத்திரிகா லட்சணம் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். AR பாலகிருஷ்ணா ரெட்டி, நம்பர் 52/66, பாஷா தெரு, வலம்புரி விநாயகர் கோவில் அருகில், சூளைமேடு, சென்னை 94. தொலைபேசி எண்கள் 94440959. வெப்சைட் www.astroreddy.com. என்ன நேரங்களா, இப்போ பாருங்க, நெல்சன் மாணிக்கம் ரோட்ல சூளைமேடு ஐ ரோட், நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சூளைமேடு ஐ ரோடு உள்ள வரீங்க. அதில் 4வது வலது கை பக்கம் 4th ரைட் பாஷா தெரு. இந்த பாஷா தெருவில் நேராக உள்ள வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா அந்த தெருவுடைய நடுவில் ஒரு விநாயகர் கோவில், வலம்புரி விநாயகர் அப்படிங்கிற அந்த கோவில் உங்களை வரவேற்கும். அந்த விநாயகர் வழிபட்டு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெட் எண்டு, அதில் 4வது வீடு போர்டு இருக்குது. உள்ளே நுழைஞ்சிங்கன்னா அங்கேயும் உங்களை வரவேற்பது ஒரு வலம்புரி விநாயகர் தான். ஆக உங்களுக்கு அந்த வலம்புரி விநாயகரே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் தருவார். இப்போ ஒரு காலர் வந்திருக்கார், அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்போம். வணக்கம், நல்ல நேரம், சொல்லுங்கம்மா. சார் சொல்லுங்க.
அப்பாக்கு கேட்கணுங்க சார். கேளுங்க. நட்ராஜன், என் நட்ராஜன் பேருங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 26/8/1955ங்க. எத்தனை மணிக்குமா? காலை 6:20ங்க சார். எந்த ஊர்ல பிறந்தார்? அவரு வேலூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் மலையாமட்டு கிராமங்க சார். இப்போ அவர் எங்க இருக்கார்? இப்போ ஆம்பூர்ல தாங்க இருக்காங்க சார். உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். வயிறு, நரம்பு, சளி சம்பந்தமான பிரச்சனைகள், மனோபயம், தூக்கமின்மை. கரெக்ட்? கரெக்ட் தான் சார். இப்போ அவருக்கு உணவு குழாய் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்க சார். அதுதான் பிரச்சனை. உடல் பாதிக்கும்னு சொல்லிட்டேனே. எங்க இருக்காருமா? இப்ப வேலூர் ஆம்பூர்ல தாங்க இருக்காங்க சார். கவலைப்படாதீங்க. இவர் கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமா இல்ல படுத்த படுக்கையா இருக்காரா? எப்படி? இல்லைங்க, நல்லாதான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு டியூட்டி தான், சென்னையில டியூட்டி தான் பாக்குறாங்க சார். என்னை பார்க்க சொல்லுங்க. வலம்புரி சங்கு தண்ணியை நான் முகத்துல தெளிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இவருக்கு வேற ஏதாவது பழக்கங்கள் இருக்காமா? பான் பராக்கு, ட்ரிங்க்ஸும் ஸ்மோக்கிங்கும் இருக்குங்க சார். சரிங்கம்மா, நீங்க வர சொல்லுங்க. ஸ்படிக லிங்கம் ஒண்ணு தரேன். அந்த ஸ்மோக்கிங்ல இருக்கிற சுவையை விட மிக அற்புதமான மெய்ஞான சுவையை நான் அவருக்கு பழக்கப்படுத்தி காட்டுறேன். அந்த சுவையை ஒரு முறை அவர் உணர்ந்துட்டாருன்னா இந்த சுவை தேவையில்லாத சுவைன்னு அவரே தூக்கி போட்டுருவாரு. அவரை என்னை பார்க்க சொல்லுங்க. அந்த ஸ்படிக லிங்கம் தரேன். அதுல அவர் எப்படி அபிஷேகம் செஞ்சு அந்த ஒரு சொட்டு பால் அவர் எப்படி சுவைச்சு பார்க்கணும் நான் கற்றுக் கொடுக்குறேன். அதை செஞ்சார்னா அந்த பழக்கத்தை நிறுத்தினாலே உடல் ஆரோக்கியம் தீரும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஆனாலும் உயிருக்கு பாதகம் இல்லை. கால சர்பதோஷ ஜாதகம், ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடைப்பட்ட காலத்துல தான் இவருக்கு கிரகங்களே இருக்கு. நீங்க எங்க இருக்கீங்கம்மா? நாங்க குடியாத்துல இருக்கோம் சார். பள்ளிக்கொண்டா அப்படின்னு ஒரு பெருமாள் கோவில் அங்க இருக்கு. இருக்குங்க சார். என்னுடைய ஆபீஸ்ல தொடர்பு கொண்டு வலம்புரி சங்கு ஒண்ணு வாங்கிக்கிங்க. அங்க எடுத்துட்டு போய் தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த சங்குல வாங்கிட்டு வீட்டுல வச்சுக்கங்க. அந்த சங்கு குங்குமத்தை இவரை டெய்லி வச்சுக்க சொல்லுங்க. உடம்பு மருந்துக்கு கட்டுப்படும். நல்ல டாக்டரையும் பார்த்து உடம்ப பார்த்துக்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்த மைக்கு நன்றி மேம். சரி, இப்ப இந்த காலசர்ப தோஷம் பத்தி எல்லாம் சொன்னீங்க. அதுல என்னென்ன வகைகள்? 14 வகை காலசர்ப தோஷம் இருக்கு. எல்லா ஜோதிடர்களும் காலசர்ப தோஷம். அது என்ன காலசர்ப தோஷம்? முதல் 1 அனந்த கால சர்பதோஷம், 2 குளிகை கால சர்பதோஷம், 3 வாசுகி கால சர்பதோஷம், அதே மாதிரி சங்கபால கால சர்பதோஷம், பத்ம கால சர்பதோஷம், மகாபத்ம கால சர்பதோஷம், தட்சக கால சர்பதோஷம், கார்கோடக கால சர்பதோஷம், சங்கு சூட கால சர்பதோஷம், சம்சாசூடக கால சர்பதோஷம், கடக கால கர்மதோஷம், விஷக்த கால சர்பதோஷம், அதே மாதிரி சேஷ நாக கால சர்பதோஷம். 14 வகைகள் இருக்கு. 14 விதமான பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த 14 வகை பிரச்சனைகளுக்கும் அந்த காலத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களால எது முடியுமோ அந்த உலோகத்தினால அந்த இது. மேஷத்துல இருந்தா என்ன உலோகம், ரிஷபத்தில் ராகு இருந்தால் என்ன உலோகம், சுக்கிரன் எப்படி கெட்டு போயிருந்தால் என்ன உலோகம், கற்களினானது. அந்த கற்கள் கூட அந்த சிற்பிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த நாகத்தை எந்த கல்லுல வடிக்கணும்னு சொல்லிட்டு. நீங்க போய் சொல்ல முடியாது. ஏங்க நான் இந்த பணம் கொடுக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்கன்னு. அவருக்கு தான் தெரியும் அந்த கல்லுல எந்த கல்லுல அந்த நாகத்தை ஸ்தாபனம் பண்ணணும், அது எந்த கோவில்ல பண்ணணும் ஜோதிடர் நாங்க சொல்லுவோம். சார், காலசர்ப தோஷம் தான் 14 வகைகள். நீங்க அது செதுக்குற கல்லு கூட இத்தனை டைப்ஸ் இருக்கு. கல்லு கூட நிறைய வகை உண்டுமா. எல்லா இப்ப நீங்க கரும்பாம்பு செம்பாம்பு பாத்தீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதே மாதிரி தான் அந்த கற்களுக்கு கூட அந்த நிறங்கள் உண்டு. அதுல அந்த பாம்பு செதுக்கணுமா, வழவழப்பா இருக்கணுமா, 5 தலையா, 2 தலையா, 3 தலையா. இங்க பாருங்க நம்ம டைரக்டர் ஒரு காலர் வந்துட்டு இருக்காரு சார். நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. வணக்கம், நல்ல நேரம். நீர்காத்தலிங்கம் சார், விருதுல இருந்து பேசுறேன் சார். டேங்கப்பா, நீர்காத்தலிங்கம் அருமையான பேரா இருக்க. சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த். 20/8/84 சார். நைட் 8:40 சார். டேங்கப்பா, இப்ப எங்க இருக்கீங்க? விருதுல சார் இருக்கேன். 1 வருஷமா 2 வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஜாதகத்துல தொழிலும் உடல் ஆரோக்கியமும்
உங்க முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்குமே, கரெக்ட்? ஆமாம் சார், ஆமாம் சார். அது மட்டும்தானா? சின்ன வயசுல அடிப்பட்ட 2 தழும்பு, 15 வயசுக்குள்ள அடிப்பட்ட 2 தழும்பு, மாறாத ஸ்கார் உங்க உடம்புல இருக்கு, கரெக்ட்? காலில். ஆமாம் சார், ஆமாம் சார். கண்டிப்பா உண்டு. ஆகையினால நான் சொல்ல போற பலன் 18 வருஷமா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு. என்ன தெரியுங்களா? புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய தொழில். தொழிலே புதுசா அமையும். என்ன தொழில் பண்றீங்க? என்ன தொழில் பண்றீங்க? பூ பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்ப அந்த தொழிலையே புதிய தொழில் உங்களுக்கு ஆரம்பமாகும். புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய லாபம். ஆகஸ்ட் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி. நான் கூட ஒரு கோயில் பேசிக்கிட்டு இருக்கேன் ஹோமம் செய்வதற்காக. கவலைப்படாதீங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும், வளமான வாழ்க்கையை கொடுக்கும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது கோமதி சக்கரம் என்னுடைய ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க. இந்த வலம்புரி சங்குல பன்னீர் ஊற்றி வைங்க. இந்த கோமதி சக்கரத்தை முதல் நாள் ராத்திரி அதில் ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் உங்கள் வியாபாரத்துக்கு போகும்போது அந்த கோமதி சக்கரத்தினுடைய பன்னீரை முகத்தில் தெளிச்சுட்டு போங்க. லக்ஷ்மி கடாட்சம், வீட்டில் கிரகதோஷம், கிரக பீடைகள், மூதேவி வாசம் போய் ஸ்ரீதேவி வாசம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்த மைக்கு நன்றி சார். சார், இந்த காலசர்ப தோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்றீங்க. 14 வகைகள் இருக்கு. இது எப்படி நிவர்த்தி செய்யறது? இதை நிவர்த்திக்கு ஏதாவது ஒரு எளிமுறை பரிகாரங்கள் இருக்கா சார்? ஒவ்வொரு கோயிலும் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணன் காளிங்க நர்த்தனம் ஆன அதே மாதிரி ஒரு அமைப்பு 5 தலையில இல்லைன்னா 2 நாகங்கள் இல்லைன்னா ஒவ்வொரு நாகங்கள் அந்த கற்களில் சிதைத்ததை ஸ்தாபனம் பண்ண சொல்லுவாங்க. ஆமாங்க சார். அந்த ஸ்தாபனம் பண்ண சொல்றது நாக பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, வேதாந்த தேசிகர் அருளிய அந்த கருட தண்டகம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க சார். வேதாந்த தேசிகர் அருளிய கருட தண்டகம். ஓகேங்க சார். இதை நீங்க ஸ்தாபகம் பண்ணிட்டு அந்த கருட தண்டகத்தை சொல்லணும். நவநாக ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. மொத்தமே 7 மந்திரம் தான். நேர்ல வாங்க, உங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க. உங்களுக்கு அந்த மந்திரம் தேவையா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தரேன். எந்த கோவில்களுக்கு போகணும், எப்படி ஜெயிக்கணும். நமக்கெல்லாம் யாருங்க இருக்கா? கோவிலும் குளமும் தான், ராமனும் கிருஷ்ணனும் தான், சிவபெருமானும் தான் நமக்கு எல்லாம் உதவி செய்யறாங்க. அதனால கவலையப்படாதீங்க. அதனால தான் பாட்டி சொன்னா, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். எல்லா ஊரிலும் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோவில்களுக்கு போவோம், ஜெயிப்போம். கண்டிப்பா சார். சரி, இருக்கக்கூடிய ராசிகள் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேத்து வரும் பொழுது பலன்கள் மாறுபடுமா சார்? இதற்கான பதில் ஒரு காலருக்கு அப்புறம் பார்க்கலாமா சார்? வணக்கம், நல்ல நேரம். வணக்கங்க சார். சொல்லுங்க. நான் ஈரோட்ல இருந்து சரவணன் பேசுறேங்க சார். சொல்லுங்க சரவணன். சார், என் தம்பி பொண்ணுக்கு பார்க்கணுங்க. சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 7/4/2016 சார். மதியம் 1:39 சார். இப்போ எங்க இருக்காங்க சார்? இங்க சத்தியமங்கலம் சார், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சார். முதல்ல என்ன பேர் வச்சிருக்கீங்க சார்? பேர் வைக்கல, அதுதான் சார் உங்களை என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. முதல் பேரு டீல வரா மாதிரி வரணும். பன்னாரி அம்மன் ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்களே, அந்த அம்மன் பேரே வைங்களேன், ஜம்மனு. அதுலயும் இவளுக்கு லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல குரு. சரிங்க சார். இவ நல்லா படிப்பா. இன்னைக்கே எழுதி வச்சீங்க. இவளுக்கு மாத்திரம் நல்ல பேர் வச்சிங்க அப்படின்னா டாக்டர் தான். சரிங்க சார். சரிங்க சார். இவளுக்கு அற்புதமான பேர் வைக்கலாம். இந்த குழந்தையோட அப்பா பேர் சொல்லுங்க. மதன் குமாருங்க சார். அம்மா பேரு? அம்மா பேரு ஏமலதா. குலதெய்வம்? குலதெய்வம் நஞ்சுண்டேஸ்வரர். நஞ்சுண்டேஸ்வரர். ஆமாங்க சார். வெரி குட். இவ ஜாதகத்துல நீங்க புதன் மகாதிசை நடந்துகிட்டு இருக்கு. திவ்யா தர்ஷினி அப்படின்னு பேர் வைக்கலாம். இல்லனா திவ்யான்னு வைங்க. திவ்யா டீல வர்றதுனால திவ்யா அப்படின்னு நீங்க பேர் வைக்கலாம். சரிங்க சார். அந்த தர்ஷினியில கொஞ்சம் ஸ்பெல்லிங்லாம் பார்க்கணும். அதனால நியூமராலஜி திருப்பி நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால ஐ போடுறது தவறு, NE போடணும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வளரும் போது பிரச்சனை வரும். ஆகவே திவ்யான்னு பேர் வச்சுட்டா பிரச்சனையே இல்லை. திவ்யான்னு பேர் வைங்க. கவலைப்படாதீங்க. இவன் ரொம்ப நல்லா படிப்பா, ரொம்ப அழகா இருப்பா பாக்குறதுக்கு. அமாவாசை நாள்ல பிறந்தா நல்லதாங்க சார் அப்படின்னு ஒருவர் சொல்றாங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராமே பண்றேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அமாவாசையில் பிறந்தால் என்ன, பௌர்ணமியில் பிறந்தால் என்ன,
நம்ம அபிராமி அந்தாதி ஆமா சார், அபிராமி பாடினாரு பட்டர். சுப்பிரமணிய சுவாமி, அவர் பேரு சுப்பிரமணிய சுவாமிகள். ஓகேங்க சார். பாடலுக்கு பின்னாடி அப்புறமா வந்து தான் அவருக்கு அபிராமி பட்டர்னு ம்ஹும். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை மாத்திட்டார். ஆமாங்க சார். மறந்து போய் திதி மாத்தி சொன்னார். அமாவாசை பௌர்ணமியில நமக்கு தானே ஒழிய பஞ்சபூதங்களுக்கு தன்னுடைய கடமையை தான் செஞ்சுக்கிட்டு போறாங்க. இயற்கை. ஆமா. அமாவாசையில பிறந்தா இந்த குழந்தை இப்படி இருக்கும், பௌர்ணமியில இப்படி இருந்தா இப்படி இருக்குங்கிறது தேவையில்லாத சர்ச்சை, தேவையில்லாத குழப்பம். பயப்படாதீங்க. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்பதான் அந்த குழந்தை திவ்யான்னு பேர் வச்சிருக்கேன், நிச்சயமாக திவ்யமாக வாழ்வாள். நீங்க ஒவ்வொரு முறையும் திவ்யா 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 அப்படின்னு கூப்பிடும்போது அவள் வாழ்க்கை எவ்வளவுதான் கோரமாக இருந்தாலும் மிக திவ்யமாக மாறும். கண்டிப்பா. அதுதான் புரோனாலஜி, அதுதான் சரிங்க சார். அபிராமி. அபி ராமி, அபினா இப்போ, ராமினா அழகு. அவ இப்ப சொன்ன அழகு அடுத்த நிமிஷம் இன்னொரு முறை சொன்னா அதை விட அழகு. கண்டிப்பா. அதனாலதான் உங்களுக்கு தெரிஞ்ச படத்துல எல்லாம் கூட சொல்லுவாங்க அபிராமி அபிராமி அபிராமி. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த அபிராமியை நினைச்சு அவன் சுத்தி சுத்தி வந்தான் அப்படிங்கறத அர்த்தம். ஒவ்வொரு நிமிடமும் அவள் அழகானவள்னு அர்த்தம். அதனால்தான் இறைவனது பேர் வைக்கணும். அந்த இறைவனது பேர் வச்சா அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்த மைக்கு நன்றி சார். ஓகேங்க எனக்கு சார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுறாங்களா அத சொல்ல நான் போய் ஆமாங்க சார். கடைசியில நம்ம மெயின் சப்ஜெக்ட் நாக தோஷத்தை விட்டுட்டேன். ஆமாங்க சார். இப்ப ஒவ்வொரு ராசிலையும் இந்த ராகு கேத்து இருக்கும் பொழுது பலன்கள் மாறுமான்னு கேட்டேன் சார். மேஷத்துல ராகு இருக்கும்போது அதனுடைய பலன் மாறும். ஓகேங்க சார். அதுவே ரிஷபத்துல இருக்கும்போது ராகு மாறும், மிதுனத்துல இருக்கும்போது மாறும். அதனாலதான் நல்ல ஜோதிடம் அனுபவம் தெரிந்தவர்கள் இதை உக்காந்து ராகு கேது எங்கெல்லாம் இருக்காங்க சமசப்தம பார்வையா அவங்க இருக்கிறதுனாலேயே ஒரு கிரகம் கொடுத்தா ஒரு கிரகம் அதை கெடுத்துருவான். ஆகவே இதுக்கு தகுந்த மாதிரி பேலன்சிங்கா பார்க்கணும். நீங்க ஏதோ அது தோஷம்னு முதல்ல கணக்கு எடுக்கவே கூடாது. ஓகேங்க. இந்த நாக தோஷம் சர்ப தோஷம் ராகு கேது உள்ளவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நீங்களே நல்லா பாருங்களேன், கொஞ்சம் எமோஷனா இருப்பாங்க, பர்ஃபெக்ஷனா இருப்பாங்க, கரெக்டா பேசுவாங்க, என்ன மாதிரியே நீயும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி போக மாட்டாங்க. 7 மணிக்கு ஆஃபீஸ் போகணும்னா 7 மணிக்கு போயிடணும். என்ன கரெக்டுங்களா? அதே மாதிரி கரெக்டாக நடந்துக்கணும். நான் கரெக்டாக இருக்கேன்ல, அப்போ நீங்கள் கரெக்டாக இருங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்க்கறது தான் ராகு கேது தோஷம். ஓகேங்க. அந்த ராகு கேது தோஷத்துக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும்? நல்ல வாழ்க்கை அமையும். நிச்சயமாக சார். நாளைக்கு வாஸ்து நாள் சார். வாஸ்து நாளுக்கு நம்ம இடசுத்தி பண்ணணும் நீங்க சொல்லிருக்கீங்க. என்னென்ன பொருட்கள் கொண்டு இடசுத்தி செய்யணும் சார்? வலம்புரி சங்கு தருவேன். அப்படி இல்லைன்னா 11 சங்கு, ராம பட்டயம், இதெல்லாம் ஒரு பேக்கேஜ். அதை தலைவாசல்ல புதைச்சா அந்த இட சுத்தி ஏற்படும். இட சுத்தினால வீட்டுல லட்சுமி கடாட்சம். உங்களுக்கு கூட இந்த ராகு கேது தோஷத்தை விட திருமணத்துல கூட நிறைய பேருக்கு வாஸ்து தோஷத்தினால கூட ஜாதகம் கரெக்டா இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்காது, சர்பதோஷம் இருக்காது, கால சர்பதோஷம் இருக்காது, ஆனா திருமணம் தடைப்படும். எதனால சார்? வாஸ்து தோஷத்தினால. அந்த இருக்க வேண்டிய இடத்துல இல்ல அப்படின்னும் போது அந்த வாஸ்து தோஷத்தினால பிரச்சனைகள் வரும். அதனால வாஸ்து தோஷமும் இந்த நாக தோஷத்தோட சேர்ந்து பார்க்கணும். ஓகேங்க சார். இந்த சங்கு ஸ்தாபனம் இருக்கு இல்லைங்களா, எத்தனை வகையான சங்குகள் இருக்கு? நிறைய சங்கு ஸ்தாபனம் இருக்கு. என்னுடைய நேயர்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லணும். சொல்லுங்க சார். நாக தோஷம் இவ்வளவு சொன்னேனே. ஆமாங்க சார். ஒரு சில ஜாதக நாக தோஷத்துக்கு வெளிநாடோ மாநிலமோ போயிட்டா நாகதோஷம் வேலை செய்யாது. அதுதான் மிகப்பெரிய ரகசியம். ஆகவே பரிகாரமே இல்லாம ஜெயிக்கிறது கூட இந்த நாகதோஷத்துல ஜெயிக்கலாம். ஓகேங்க சார். நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்து காலசர்ப தோஷம் பத்தி 14 வகை இருக்கு, அது போல நிறைய ஒரு விஷயங்கள்லாம் சப்ஜெக்ட் சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிரமப்படுறது இந்த புத்திர சந்தானம், குழந்தை பாக்கியம் இல்ல, இது தடைப்படுறதுன்றது நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் இந்த காலசர்ப தோஷத்தின் மூலமாக ஏதாவது விடிவு இருக்கா சார்? என் அன்பு நேயர்களே, மீதி கேள்விகளை அவங்க கேட்கும்போது இங்க பாருங்க டைரக்டர் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாருன்னு சொல்லுவேன். ஆனா இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் அவர்கிட்ட டைம் வாங்கி கூட நான் பதில் சொல்வேன். ஆனா இந்த புத்திர சந்தானத்துக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஷ லக்னத்திலேயே அஸ்வினி நட்சத்திரத்துல இப்போ சந்திரன் ஓடிக்கிட்டு இருக்காப்புல, போராதுக்கு கேது மகாதிசை இப்போ நடந்துகிட்டு இருக்கோம். நான் இந்த நேரத்தில் ஏற்கனவே காலசர்ப தோஷம் பேசியிருக்கேன். இந்த ஞானக்காரகனுடைய இந்த காலகட்டத்தில் நான் புத்திர தோஷத்தை பேசுறதை விட அடுத்த வாரம் வளர்பிறையில் அற்புதமான புத்திர சந்தானம் எப்படி பெறலாம்னு நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். அடுத்த வாரம் காத்து கொண்டு இருங்கள்.
வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. மிக்க நன்றி சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதனுடைய மறு ஒளிபரப்பு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில ராஜ் டிஜிட்டல் பிளஸ்ல காலையில 8:30 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு வாஸ்து நாள். இந்த பூஜை பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க. இன்னைக்கே வாங்க. இந்த வாரம் இந்த மாதம் முழுக்க சார் சேனல்ல தான் இருக்காங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில சொன்ன மாதிரி இந்த பூஜை பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். அதற்கெல்லாம் முன்பதிவு தேவையில்லை. ஜாதகம் பார்க்க இன்னைக்கு நீங்க வாங்க. சார் இந்த வாரம் இந்த மாதம் முழுக்க சென்னையில தான் இருக்காங்க. மீண்டும் வரும் வியாழன் காலை நேரலை நிகழ்ச்சி ராஜ் டிவியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.